ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் குவைத் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவல் இருக்குது. வெளிநாடுகளில் வாழக்கூடிய தாய் தந்தையர்கள் உங்களுடைய முக்கியமான கவனத்திற்கும் ஒரு சில தகவல்கள் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருந்தது. அதற்கான காரணம் அவங்களுடைய ஒரு முக்கியமான நாளான இன்றைய நாள் எசல நென்மதி தினத்தை முன்னிட்டு 1 ஆகஸ்ட் 2023 இன்று மற்றும் தூதரகம் மூடப்பட்டிருக்குது. நாளையிலிருந்து மற்ற வேலைகள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். புதிதாக பதிய போகிறவங்க, பாஸ்போர்ட் எடுக்க போகிறவங்க, அக்காமா இல்லாதவங்களை கூப்பிட்டவங்களுக்குரிய ஃபிங்கர் வைக்கிற வேலை, இது எல்லாமே நாளையிலேருந்து நடக்கும். ஓகே, அடுத்தது இலங்கைக்குரிய நாணய மாற்று வீதம் சடனாக கீழே இறங்கிடுச்சு. 1024 ரூபாயாக வந்திருக்குது. இன்னும் எதிர்வரும் நாட்களில் 1000 ரூபாய்க்கும் கீழே போகுமா இல்லை மறுபடியும் மேலே ஏறுமா, இப்போதைக்கு வரைக்கும் கணிக்க முடியாத சூழலாக இருக்குது. திடீர்னு இன்றைய தினம் இந்த நியூஸ் வரும்போது பார்த்திங்கன்னா, நான் காலையில் 9:18 இந்த தகவல் எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்போது, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸே போட்டுட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு தான் சடனாக குறைஞ்சிருக்குது. குவைத்துடைய பாராளுமன்றத்தில் உடனடியாக நிறைவேற்று அதிகாரத்துடனான நிறைவேற்று சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஷரியா சட்டம் அப்படின்னாலே சிலருக்கு இதில் பெரிய ஒரு பதட்டம், பரபரப்பு ஆரம்பமாக இருக்குது குவைத்தில். ஆனாலும் ஷரியா சட்டம் என்பது சரியான முறையில் கடைபிடிக்கப்படுமா இருந்தால் குவைத்தில் பல குற்றங்கள் குறையும். ஆனாலும் இப்போதைக்கு வரைக்கும் அனைத்து அமைச்சர்களும் இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்தவங்களுக்கும் ஒரு சில அமைச்சர் நீங்கள் முஸ்லீம் இல்லையா, ஷரியா சட்டம், எத்தனையோ சட்டங்களுக்காக வாதாடுறீங்க, குரல் கொடுக்குறீங்க, இது முஸ்லீம்களுக்கான ஒரு முக்கியமான சட்டம், ஏன் இந்த சட்டத்துக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. ஆனாலும் ஷரியா சட்டம் என்பது குவைத்தில் கொண்டு வரப்பட்டால் பல விடயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி மேலதிக சட்ட சிக்கல்கள், சில வெளிநாடுகளுடனான எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டி வரலாம். அது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, குவைத்தில் இப்போ நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. அதில் முதல் பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஜாப் அணியாத பெண்கள், அவங்க எல்லாரும் இப்போ முதல் பிரதிநிதி, ஒரு பெண் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஜினன் புஷரி மட்டும்தான் இந்த நாட்டில். அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சுருக்காங்க, என்ன எங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, நாங்கள் இப்போ ஹிஜாப் போடணுமா, எங்களுடைய ஆடைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன. ஏன்னா குவைத்தை பொறுத்த வரையில் சில அரபு நாடுகள் இப்போதைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் நிற்கிற எல்லாம் முஸ்லீம் பெண்கள் தான், ஆனால் இவங்க முஸ்லீம்களான்றதை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டு வருது. ஆனால் ஷரியா சட்டம் என்பது நியமிக்கப்பட்டால் அதை சரியாக கடைப்பிடிக்கணும். பிடிப்பாங்களா? அதுதான் இப்போ இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா ஷரியா சட்டம் அப்படின்னாலே முதலாக கொண்டு வரப்படுற சட்டத்தில் முக்கியமானது பெண்களுக்கான ஆடைகள், பெண்களுக்கான ஒழுக்கம். ஏன்னா வெளிநாடுகளை பொறுத்த வரையில் மேற்கத்திய நாடுகள் மாதிரி அரபு நாடுகளுடைய கலாச்சாரமும் மாறிக்கிட்டு வருது. ஒரு காலத்தில் எந்த மாதிரி நிலைமை இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு போகுது. சாதாரணமாக சவுதி அரேபியா மிகவும் கடுபுடியான சட்டமுள்ள சவுதி அரேபியாவே பணிப்பெண்கள் கூட, வேறு மதத்தவர்கள் கூட ஹிஜாப் அணியணும், முகமுடி போடணும் அப்படின்ற ஒரு காலம் இருந்த கட்டம் போய் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அணிஞ்சிக்கலாம் அப்படின்ற காலம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ஆனால் ஷரியா சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தால் அதில் நிறைய மாற்றங்கள் வரலாம், தண்டனைகளில் நிறைய மாற்றங்கள் வரலாம். அதே மாதிரி விபச்சாரம், திருட்டு, கொலை, கொள்ளை, இந்த மாதிரி பல குற்றங்களுக்கு ஷரியா சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கினால் அது சரியாகத்தான் இருக்கும். ஆனாலும் மரண தண்டனை, இந்த கழுத்து வெட்டுற தண்டனை, கை வெட்டுற தண்டனை, இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எப்படியுமே இந்த மேற்கத்திய நாடுகளுடைய எதிர்ப்பு இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் தாலிபான்களால் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய ஆப்கானிஸ்தானில் பெண்கள் போராடுறாங்க, எங்களுடைய உயர் கல்வியை கற்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை விடுங்க, ஹையர் எஜுகேஷனை முடிச்சுட்டு வந்துடுறோம், நாங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, படிக்கக்கூடாது, காலேஜெலாம் போகக்கூடாது, வீட்டில் உட்காந்து நீங்கள் பாத்திரம் கழுவுங்க, நீங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பாருங்கள், புள்ளக்குட்டி பேக்கிறதுக்கு மட்டும்தான் பெண்கள் அப்படின்ற அளவுக்கு ஆக்கிரமிச்சுக்கிட்டு வராங்க. சரியா சட்டத்துக்கு மேலே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு வராங்க ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு நார்மலான சட்டத்தை கொண்டு வந்தாங்கனாலே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், மக்களும் பாதுகாக்கப்படுவாங்க. அடுத்ததாக பயோமெட்ரிக் சென்டர்கள், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகிறீங்களா, மொபைல் ஐடி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே அலௌட் இருக்காது. இன்றைய தினம் ஒரு சகோதரரும் தெரிவிச்சிருந்தார் கமெண்டில். அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், எனக்கு டைம் கிடைக்காமல் போயிடுச்சு. இன்றைக்கி அதை பற்றின முக்கியமான தகவலும் கிடைச்சதால் சொல்கிறேன். பயோமெட்ரிக் சிஸ்டம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வைக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒரு வேலை ஐடி கார்டு இல்லைனாலும் மொபைல் ஐடியோடு நீங்கள் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஆனால் மறுபடியும் சென்டரில் போய் உங்களோட கார்டை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, சிவில் ஐடி, நீங்கள் பயோமெட்ரிக் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுடைய சிவில் ஐடியில் இருக்கக்கூடிய
சிம் கார்டில் வந்து அதை ரிசீவ் பண்ணணும். அதை வந்து என்டர் பண்ணினா தான் நீங்கள் பயோமெட்ரிக் என்டர் ஆக்கிட்டீங்க அப்படின்றத உங்கள் சிவில் ஐடியில் காட்டும். அதனால் நிச்சயமாக நீங்கள் சிவில் ஐடி கார்டு கொண்டு போய் ஆகணும். பத்தாக்காவை நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் பயோமெட்ரிக் சென்டர்களில் உங்களுடைய சிவில் ஐடியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பயோமெட்ரிக் சிஸ்டத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் யாரும் மறந்துடாதீங்க. வழக்கறிஞர் மேல் ஃபலாசி எமராத்தி என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, வெளிநாட்டவர்கள் குவைத்தி கணவரையோ அல்லது அரபி நாட்டவர்கள் எமிரேட்டில் இருக்கக்கூடியவங்க, துபாய், சவுதி, கத்தார், எந்த நாட்டிலையாவது கல்யாணம் முடிச்சிங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கனாலோ அல்லது அவங்கள விட்டுட்டிங்கனாலோ நீங்கள் நாட்டை விட்டு போகணும். وانا ماخذه الجنسيه بالتبعيه، يعني من خلال زوجها مش بحكم القانون. قلت لها تمام اختي. قالت لي استاذه مي انا عقب ما توفى زوجي تزوجت واحد مش مواطن اماراتي، فهل تسحب الجنسيه عني؟ نعم اختي الكريمه، وفق قانون الجنسيه والجوازات في دوله الامارات الماده 4 شو تقول؟ تقول ماده 4 بان الزوجه التي منحت الجنسيه بناء على زواجها من شخص إماراتي وتوفى زوجها مثلا أو تطلقت منه وإلى آخره وراحت زوجة واحد ثاني مش إماراتي أو راحت رجعت جنسيتها الأساسية أو جنسية أجنبية أخرى تسقط عنها الجنسية. وبالتوفيق للجميع. கணவன் இறந்தால் இனி இங்கே இருக்க முடியாது. வெளிநாட்டவர்கள், சாதாரணமாக வெளிநாட்டு பெண்கள், நீங்கள் ஒரு குவைத்தியை முடிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய கணவன் இறந்துட்டார் 1 வருடத்துலையோ 2 வருடத்துலையோ, ஆனால் உங்களுக்குரிய ஜென்சியா இந்த நாட்டுடைய அங்கீகாரம் கிடைக்காது, இந்த நாட்டில் குடியுரிமை கிடைக்காது. அதே மாதிரி உங்களுடைய கணவனை நீங்கள் டைவர்ஸ் பண்ணினாலோ நீங்கள் தலாக் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஜென்சியா குடியுரிமை வந்து கிடைக்காது. என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து இந்த ஜென்சியா இந்த நாட்டுடைய குடியுரிமை கிடைக்கணுன்றதுக்காகவே திருமணம் முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1 வருடம் 2 வருடம் இருந்துட்டு அவங்கள வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு இந்த நாட்டு குடியுரிமையை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சில தப்புகள் நடந்ததால் தான் இந்த சட்டத்தை குவைத்திலையும் அமலுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா நாடுகளையும் எமிரேட்லையும் இதே மாதிரி அமலுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து குழந்தை இருந்தால், ஒருவேளை உங்களுக்கு குவைத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் அவருடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்குரிய குடியுரிமை நிச்சயமாக கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கும் இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் குழந்தை இல்லாட்டியும் நீங்கள் வந்து 5 வருட காலம் வந்து இங்கே வாழ்ந்திருக்கணும் அவரோட. அதுக்கப்புறமா குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் இறந்தாலோ, அதுக்கிடையில் அவர் இறந்தாலோ அல்லது அவரை நீங்கள் விவாகரத்து பண்ணினாலோ, குவைத்தி கணவரை நீங்கள் விவாகரத்து பண்ணினாலோ வெளிநாட்டு பெண்கள் உங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை இல்லை, நீங்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியாகி ஆகணும். இல்லைனா பணிப்பெண் மாதிரி வேறு யார்கிட்டையாவது அக்கா மடித்து தான் வேலை செய்யணும். பள்ளியில் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு இமாம் செய்கிற ஒரு கேவலமான செயல். உண்மையிலேயே அது ஒரு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை வருதில்லை. நம்ம எல்லாரும் இந்த பள்ளி வாயில்களுக்கும் இந்த மதரசாக்களுக்கும் குழந்தைகள் அனுப்புறது நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் தான். ஆனால் இப்போ உள்ள சூழல் எல்லா மதங்கள்லையும் எல்லா மார்க்கங்கள்லையும் எந்த அளவுக்கு மோசமாக மாறிக்கிட்டு வருதுன்றதை உங்கள் கண்ணூடாவே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவு மோசமான சூழல் இப்போதைக்கு உருவாகிட்டு வருது. மதங்கள் என்ற அடிப்படையும் தாண்டி மனிதநேயம் என்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களில் பார்க்கக்கூடிய விகிதம் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. ஏன்னா இப்போதைய நுண்ணறிவு, சமூக வலைத்தளங்கள், மேற்கத்திய கலாச்சாரங்கள், இந்த மாதிரி ஒரு சில விடயங்களால் ரொம்பவும் பாதிப்படைஞ்சிக்கிட்டே போகுது சமுதாயம். எதிர்வருங்காலங்களில் எதிர்கால சந்ததிகள் தன்னுடைய சகோதரிகளையே திருமணம் முடிக்கக்கூடிய காலம் வரலாம். தன்னுடைய சொந்த சகோதரிகளையே திருமணம் முடிக்கக்கூடிய காலங்கள் விரைவிலேயே வரலாம். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் நிறைய ஆரம்பமாகிடுச்சு, நடந்து கொண்டே இருக்குது. அதையும் தாண்டி ஒரு சில மதரசாக்கள், ஒரு சில படித்து கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இப்போ பிள்ளைகளை போர்டிங்கில் விட்டுட்டு வருவீங்க நிறைய தாய் தகப்பன்மார். இப்போ இலங்கையில் கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு அந்த பௌத்த பிக்குகளுக்கான அந்த மதத்தை போதிக்கக்கூடிய அந்த சிறுவர்கள், அந்த மகன வேணுவான்னு சொல்லுவாங்க, அந்த அவங்க பிக்கு ஆகிறதுக்கு படித்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சிறுவனுக்கு வந்து நடந்த சோகமான சம்பவம். அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறாங்க. அடினா அடி, அந்த மாதிரி அடி. அந்த பையனுடைய உடம்புல அடி இல்லாத இடம் இல்லை, தழும்பு இல்லாத இடம் இல்லை. அந்தரங்க உறுப்புகள்லேருந்து எல்லா இடமும் அந்த பையனால் உட்கார முடியலை. பின்பக்கத்தை அந்த அளவுக்கு போட்டு அடித்து அப்படியோ வீங்கி போய் காய்ச்சி போய் இருக்குது.
அந்த அளவுக்கு மோசமான சூழல் உருவாகிட்டு வருது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எங்கே அனுப்பினாலும், நீங்கள் படிக்க அனுப்புகிறீங்களா, இல்லை போர்டிங்கில் போடுறீங்களா, யார்கிட்டையாவது பராமரிக்க அனுப்புகிறீங்களா, தயவு செஞ்சு இதை பற்றின சிந்தனைகளை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காகத்தான் நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய குழந்தைகளை நல்லா வளர்த்தெடுக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை நல்லா வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நாடுகளில் பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, வெயிலில் கிடந்து கஷ்டப்படுறது, சாப்பாடு நேரத்துக்கு இல்லை, தூக்கம் நேரத்துக்கு இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை படுறீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முழுக்க பொறுப்பு தாய் தகப்பனாகிய நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய கவனிப்பு இல்லை. நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்குறதுல மட்டும்தான் குறியாக இருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, நாங்கள் மாதம் பணம் அனுப்புகிறோம், அதுக்கு மேலே எங்களால் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியுமா? பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாமல் இருக்கிற சூழலில் தான் நீங்கள் இந்த வெளிநாடுகளுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகளை பற்றின சிந்தனையை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி கேளுங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க. பாருங்கள் கலாச்சாரம், இது வந்து இலங்கையில் நடக்கிற சம்பவம். கலாச்சாரங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னு பாருங்கள். சிறுவர்கள் குறைஞ்சது 16, 17, 14, 15 வயசு சிறுவர்கள் பர்த்டே பார்ட்டி, பிறந்த நாள் பார்ட்டி எந்த மாதிரி கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். பிள்ளைகள் வந்து நான் பார்ட்டிக்கு போகிறேன், நான் கடைக்கு போகிறேன், இல்லை நான் ட்ரிப் போகிறேன் சொல்லி கேட்குறாங்களா? பணத்தை இங்கேருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, எங்கே போகிறாங்க, யாரோட சேர்றாங்க பாருங்கள், அவங்களுடைய ஆடைகளை பாருங்கள். இந்த மாதிரி சூழலில் தான் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க, எத்தனையோ விதத்தில் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் எத்தனையோ இந்த மாதிரி விடயங்கள், இந்த மாதிரி சம்பவங்கள். நீங்கள் உங்கள் கண்ணூடாக பாருங்கள். தாய் தகப்பன்கள் இங்கே நாட்டுகளில் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய தாய் தகப்பன்களே நல்லா பார்த்துக்கோங்க நிலைமை என்ன எப்படி இருக்குதுன்னு. எந்த அளவுக்கு குழந்தைகள், உங்களுடைய சிறு குழந்தைகள் எந்த அளவுக்கு மோசமாக மாறிக்கிட்டு வருதுன்னு பாருங்கள். 14, 15 வயசு சிறு குழந்தைகளுடைய நிலைமைகளை பாருங்கள். அப்போ பெரிய மனிதர்களுடைய நிலைமையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்களுடைய குழந்தைகளை பற்றி கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. ஏதாவது அவங்க பணம் கேட்குறாங்களா, இல்லை வெளியில் போகிறாங்களா, யாரோட ஃப்ரெண்டாக இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பணம் கேட்ட உடனே பணத்தை இங்கேருந்து, ஏன்னா உங்கள்கிட்ட இப்போதைக்கு இந்த நாட்டை பொறுத்த வரையில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன பணம் இருக்குது, மாதம் பணம் அனுப்புகிறீங்க, பணம் கிடைச்சோடனே பணத்தை போடுறீங்க, என்ன எங்களால் முடியுது நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பணம் தான் கடைசியில் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்க போகுதுன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த அனாச்சாரம் அந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டு போகுது. இப்போ காலத்தில் வந்து அனாச்சாரம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு போகுது. சாதாரணமாக நான் உங்களுக்கு நேரத்தோடய சொன்னேன், அந்த ஷரியா சட்டம்னு சொல்லி, ஷரியா சட்டம் அப்படின்னு போகுது. நீங்கள் சாதாரணமாக இப்போ இந்த உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு நீங்கள் பாருங்கள், இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்கள்னு பார்ப்பீங்க, உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு பாருங்கள். சாதாரணமாக இப்படி ஒரு பெண்மணி ரோட்டில் நடந்து போனால் அவளை யாராவது காம உணர்ச்சியோடு பார்ப்பாங்களா? நான் மார்க்கத்தையோ மதத்தையோ திணிக்க வரல, சாதாரணமாக ஆடைகளில் உள்ள ஒழுக்கத்தை நான் சொல்ல வரேன். நீங்கள் அபாயா இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆடை போட்டாலும் ஆடைகளில் உள்ள ஒழுக்கத்தை பேணினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மானம் மறைக்கப்படும். உங்களுக்கு எந்த ஒரு வெளியிலேருந்து எந்த ஒரு தப்பான பார்வை கண்ணோட்டமும் வராது. உங்களுடைய மானம் பாதுகாக்கப்படுது. ஆனால் உங்களுடைய மானம் பாதுகாக்கப்படாத இடத்துல நீங்கள் ஆபாசமாக ஆடைகள் அணிஞ்சிட்டு போகும்போது, அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய பெண்ணாக இருந்தாலும் சரி, வயது முறிந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய மானம் எந்த இடத்துல மறைக்கப்படலையோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இந்த இப்படியெல்லாம் அள்ளி போத்திட்டு போகிறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நக்கல் பண்ணுவாங்க. சரி, ஆனால் அந்த போத்திட்டு போகிறவங்க அவங்க அப்படி சைஸில் இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க, இடம் அப்படி இருக்குது, உடை இப்படி இருக்குன்னு யாருமே கணிக்க முடியாது, யாருமே கவுண்டர் அடிக்க மாட்டாங்க. ஆனால் இதே ஒரு பெண் ஒரு ஜாக்கெட்டோடையும் ஒரு சாதாரண பேண்ட்டோடையும் வெளியில் போனால், ஒரு பெனியனோட வெளியே போனால் அவளுடைய நிலைமை என்ன? அவளுடைய உயிருக்கே ஆபத்து வரலாம், கற்புக்கே ஆபத்து வரலாம். அதனால் கண்ணியமான தாய் தந்தையர்களே, சகோதரர்களே, ரொம்ப யோசித்து சிந்தித்து நடந்துக்கோங்க. உங்களோட பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.